வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூம் H1 அந்த மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் செட்டிங்ஸை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. இதுதான் ஜூம் H1 மைக். கைக்கு ரொம்ப அடக்கமாக இருக்குது. இதில் வந்து 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து ரைட் சைடு உள்ள எல்லா ஆடியோவையும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ள ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இந்த மைக்கு மேலே நீங்கள் வேணால் ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் அவ்வளோ அதிகமாக வராது. இதில் லைன் அவுட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் இதில் யூஸ் பண்ணி, அதாவது நீங்கள் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் கேட்டுக்கலாம். பக்கத்தில் வால்யூம் பட்டன் இருக்குது, நீங்கள் சவுண்ட் அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைன் இன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் மெமரி கார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மெமரி கார்டு போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற எல்லாமே அதில் தான் சேவ் ஆகும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி மெமரி கார்டு போட்டுக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஹோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணினாலே உங்களுக்கு மைக் ஆன் ஆயிரும். இந்த பக்கம் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கேபிள் மூலமாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டை ரிமூவ் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக கம்ப்யூட்டர்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிங்கன்னா 4 or 5 வச்சுக்கிறங்க. இல்லை நீங்கள் வெளியில் அவுட் சைடு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா 7, 8 அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. இல்லை நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7, 8 அந்த அளவுக்கு வச்சுக்கிறங்க. ஆடியோ லோ கட், லிமிட்டர், ஆட்டோ லெவல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஆட்டோ லெவலே வச்சுக்கிறங்க. இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதை கேட்டுக்கலாம். அண்ட் மெமரி கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு மைக்கை ஆன் பண்ணுறோம். ஸ்வைப் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக் ஆன் ஆகும். மைக் ஆன் ஆகிடுச்சு. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஆடியோவை கிளிக் பண்ணி MP3 320 அதிலே வச்சுக்கிறோங்க. அதுதான் நார்மலாக இருக்கும். லோ கட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்போவுமே கம்மியாக வச்சுக்கிறோங்க, 80 வச்சுக்கிறோங்க. லிமிட்டர் அது ஆஃப்லேயே இருக்கட்டும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஆட்டோ லெவலில் வச்சுக்கிறோங்க. ஆட்டோ லெவலில் வச்சுட்டு அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் கலர் லைட் எரியுது. அந்த ரெட் கலர் லைட் எரிஞ்சால் நீங்கள் பேசுகிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே கைக்கு அடக்கமாக ரொம்ப சின்னதாங்க இருக்குது. இதை நீங்கள் பாக்கெட்டில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.